மற்றது யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு குடும்ப டீம் ஒன்று இல்லை. எல்லாம் இப்பொழுது பட்டூர் ராமநாதன் குடும்பத்தினுடைய மங்கள வாக்கிய இசைவர் இந்திய துணைநிறுவனத்துடைய கல்வி கலாச்சாரத்தினுடைய பொறுமைக்கான இசை மகேஷ் அவர்கள் அதேபோல வடமாகாண குடும்ப செயலாளர் வருட நிறைவு நிகழ்வு மிக சிறப்பான முறையிலே யாழ்ப்பாண சந்தர்ப்பத்திலே அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த அரங்கிலே ஒரு நிமிட மௌன பிரார்த்தனை இடம்பெறும். அனைவரும் அழைக்கிறோம். கலாநிதி கந்தையா சிவராஜா அவர்களை யாழ் நண்பர்களுடைய கலாநிதி கந்தையா சிவராஜா அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை நிகழ்த்தும். யாழ் நண்பர்களினுடைய 10வது ஆண்டு நிறைவு, அந்த நிறைவு முறைகளிலும் பெரும் பங்காற்றி இருக்கின்றவர்களை பாராட்டுகின்ற இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றவர்களே நாங்கள் வருக வருக என எங்கள் கழக சார்பிலே வரவேற்கின்றோம்.
அடுத்ததாக எங்களுடைய இந்த நிகழ்வினுடைய கௌரவ விருந்தினர்களாக எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பதோடு அவரை வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக இங்கே இந்த கௌரவத்தை சேவை செய்த எங்களுடைய சைவ பெரியார்களையும் எங்களுடைய மதிப்புக்குரிய பெரும் மகிழ்வோடு எங்களுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இங்கே வந்து யாழ் நண்பர்கள் அமைப்பினுடைய செயலாளர் கலாநிதி கந்தையா சிவராஜா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து ஆங்கில மொழி English எல்லாம் பேச சொல்லியிருக்கிறேன், தமிழ் நல்லா தெரியும். I'm Dr. Jeevagan and has been invited to be honoured by a friend, so I'm very, very thankful to everyone here. It is an absolute honour. இவரது அரங்கத்திலே வைத்தியசூரி சேனா பரமசிவப்பிள்ளை அவர்களுக்கான கௌரவிப்பும் உத்தரவு வெளியிடுகின்ற அந்த நிகழ்வும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அரங்கத்தில் இடம்பெறுகிறது. தங்கச்சி குயிக்கா சின்ன அந்த கொடுங்க ஐயா இவரது வணக்கத்துக்குரிய நல்லை ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களுடைய கௌரவிப்பு மற்றும் முத்திரை வெளியிடுகின்ற நிகழ்வு சிறப்பான முறையில் இடம்பெறுகிறது. இந்த நாளினுடைய பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய வடமாகாணத்தினுடைய ஆளுநர் திருமதி PSM சால்ஸ் அவர்களும் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய துணை தூதரத்தினுடைய Madam, stand please. Sir. இப்பொழுது வழங்கியிருக்கின்ற இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
கௌரவிப்பு நிகழ்வு மேடையில் இடம்பெறும். எனவே அடுத்து அமரர் இசைமணி என் ராமநாதன் அவர்களுக்கான நிகழ்வும் அரங்கத்தில் இடம்பெறுகிறது. அவர்களுக்கான கௌரவத்தின் நிகழ்வு. இந்த கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அழைப்பது ராசையா. நமது சமூகத்திலே சிறப்பாக பணியாற்றிய பெரியவர்களுக்கான கௌரவத்தினுடைய வரிசையில் அமரர் தோழர் கண்பல்லை மூனா தவம் அவர்களுக்கான அந்த கௌரவிப்பு நிகழ்வு இப்பொழுது அரங்கத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து வட்டத்தினால் இன்று நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற திரு மோகன் அவர்களே, அதே போல யாழ் நண்பர்கள் வட்டத்தின் அனைத்து உறுப்பினர்களே, இங்கு வந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய நல்லூர் ஆதீனத்தின் குருக்களவர்களே, நாகவிகாரியின் விகாராதிபதி அவர்களே, இந்து மத குழு அவர்களே, முஸ்லீம் மத தலைவர் அவர்களே, அதே போல இங்கு வந்திருக்கின்ற இந்திய துணை தூதரகத்தின் துணை அதிகாரி மனோஜ்குமார் அவர்களே, Mr. Manoj Kumar, who was representing the Indian Consulate General Office in Jaffna. இங்கு பாராட்டி விருதளிக்கப்பட்ட அனைத்து கௌரவத்துக்குரிய உறுப்பினர்களே, especially the former Vice Chancellor Balasundram Pillai and former SR Commander and my friend Darshana Hettiaraki, who is here, and all other good friends. இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதிலே உண்மையாக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம் என்னவென்றால், எல்லா மதங்களும் இனங்களும் எல்லா வகையை சார்ந்தவர்களும் கௌரவிக்கப்படுகின்ற ஒரு நல்லிணக்கத்தை பணுகின்ற ஒரு நிகழ்வாக இன்று காணப்பட்டது. சமூகத்திலே தேவைகள் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு சேவைகளும் தேவையாக இருக்கின்றது என்பதை இந்த உணர்வு அனைவருக்கும் உணர்த்தி நிற்கின்றது. அதுவும் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் பல்வேறு இயற்கை அனர்த்தங்களையும் யுத்தகால சூழ்நிலையையும் எதிர்கொண்ட ஒரு சமூகம், மீண்டு எழுவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம், மீண்டு எழுவதற்கு அதனுடைய செயற்பாட்டிற்காக பல்வேறு ஆதரவு நிலைகளை நாடி நிற்கின்ற ஒரு சமூகம் என்ற வகையிலே தனித்து ஒரு சமூகம் தன்னைத்தான் மீளமைத்துக் கொள்வதற்கு முடியாது என்கின்றது யதார்த்தமாக உணரப்பட்ட ஒரு உண்மை. அந்த யதார்த்தத்திற்கு உதவ வேண்டிய கடமையும் அர்ப்பணிப்பும் அனைவருக்கும் இருக்கின்றது என்பதை இன்று சாட்சியப்படுத்தியதுதான் இன்று நடத்தப்பட்ட அந்த நிகழ்வு. இதற்காக கல்வியலாளர்கள்,
மத சார்ந்த மத தலைவர்கள், ஆயுதப்படையை இராணுவத்தை சார்ந்த உதாரணமாக யாழ் இராணுவ கட்டளை தளபதியாக கடமையாற்றிய தர்சன ஹெட்டியாராய்ச்சி. I know his period is the wonderful period because the most of the land released to the people in his period. I know he was with me when I was the GA Batikalo. I think he was posted directly from Batikalo to Jaffna when he said goodbye to me in Batikalo. I wish him you had to see, so do the wonderful service to Jaffna people. Yeah, people are waiting for the good personality in Jaffna. He did that service. When I was meeting him, when I was the DG Custom, he was telling me what he's doing. Thank you very much for wonderful service, and it was remembered by the people of this area. அதே போல இங்கே இருக்கின்ற அனைத்து மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், கல்வி சமூகத்தை சார்ந்தவர்கள், ஏனைய அனைத்து தரப்பினரும் இன்று கௌரவிக்கப்பட்டார்கள். எனவே இந்த சமூகத்திற்கு சேவை என்பது ஒரு 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 சமூகத்தினாலோ ஒரு தரப்பினாலோ ஆற்றப்பட வேண்டியது இல்லை என்பதைத்தான் இன்றைய நிகழ்வு சொல்லி நிற்கின்றது. அதே போல அண்டை நாடான இந்தியாங்களுக்கு பாரிய பங்களிப்பை செய்திருக்கின்றது. கடந்த வாரத்திலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மன்னார் மாவட்டத்திலே இருக்கின்ற வைத்தியசாலைக்காக இந்திய அரசாங்கம் எங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைக்கிணங்க 600 மில்லியன் ரூபாயை அன்பளிப்பாக வழங்குவதற்கான அமைச்சரவை அனுமதி இந்திய அரசு அனுமதித்திருக்கின்றது. அதற்காக நாங்கள் இந்திய நாட்டிற்கு எங்களுடைய விசேடமான நன்றியை தெரிவித்திருக்கின்றோம். அதே போல எதிர்வரும் 24 தொடக்கம் 26 மட்டும் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வடமாகாணத்திற்கு விஜயம் செய்து 3 வைத்தியசாலைகள், அதாவது கிளிநொச்சி, மாங்குளம், வவுனியா மாவட்டத்திலே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற நோர்வேஜியன் அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டிருக்கின்ற 3 வைத்தியசாலைகளை திறந்து வைக்க இருக்கின்றார். எனவே இவ்விதமாக பல்வேறு நாட்டின் உதவிகளோடு இந்த வடமாகாணத்தின் பல துறைகளும் அபிவிருத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல அண்மையிலே வழங்கப்பட்ட அமைச்சரவையின் அனுமதியோடு 400க்கு மேற்பட்ட பட்டதாரிகளை நாங்கள் ஆசிரியர்களாக நியமனம் செய்திருக்கின்றோம். அவர்களுக்கான நியமனங்கள் 24ஆம் தேதி எங்களது ஜனாதிபதி அவர்களால் வழங்கப்பட இருக்கின்றது. 5000 பேருக்கான காணி உரிமங்கள் 3 மாவட்டங்களிலும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல 20000 பேருக்கான உரிமங்களை இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நாங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். இதிலே உள்ள வித்தியாசம் என்னவென்றால், இந்த காணி உரிமங்கள் என்பது எங்களுடைய கௌரவ ஜனாதிபதியின் ஒரு கனவு திட்டம். அதாவது இந்த மக்கள் தங்களுடைய காணி பத்திரங்களை வங்கிகளில் வைப்பதற்கோ அல்லது அவர்கள் விற்பதற்கோ உரிமை மாற்றம் செய்வதற்கோ இதுவரை பிரதேச செயலகங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இந்த உரிமங்களை பெற்றுக்கொண்ட பின்னர் அவர்களுடைய அந்த காணி உத்தரவு பத்திரங்கள் முழுமையாக அவர்களின் உரிமை உடையதாக இருக்கும். அவர்கள் அதன் பின்னால் எந்த ஒரு அரசு நிறுவனங்களுக்கும் செல்ல வேண்டிய தேவை இல்லாமல் அது அவுட்ரைட் பர்ச்சேஸ் மாதிரியான ஒரு உரிமத்தோடு இருக்கின்றது. அது அவருடைய கனவு திட்டம். அந்த கனவு திட்டத்தின் அடிப்படையிலே வட மாகாணத்திலே நாங்கள் ஒரு துரித கருதியிலே இந்த காணி உரிமங்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இப்படியாக வடமாகாணத்திலே பல்வேறு விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே மல்லாவியிலே 1875 மில்லியன் ரூபாயிலே உலக வங்கி திட்டத்திலே மல்லாவி பிரதேசத்திலே இருக்கின்ற 3 பிரதேச செயலகங்களிலே நீர் வழங்கும் திட்டத்தை நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஆரம்பித்து வைத்தார். 25ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்குள்ளே அந்த பகுதி மக்களுக்கான சுத்தமான குடிநீர் வழங்கப்படும். அதே போல கனவு திட்டமாக பேசப்பட்ட
லோக பாலியாறு திட்டத்திற்கான ஆரம்ப வைபவம் கடந்த வாரத்திலே நடத்தப்பட்டது. அதற்காக ஜனாதிபதி அவர்கள் சென்ற வரவு செலவு திட்டத்திலே 250 மில்லியனை ஒதுக்கி இருக்கின்றார். அந்த திட்டத்தின் முழுமையான வடிவமைப்பும் அதற்கான முழுமையான எஸ்டிமேட்டும் தயாரிக்கப்பட்டதன் பின்னர் இதற்கான நிதி வளங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தையை நீர்வளங்கள் அமைச்சு மேற்கொள்வதற்கு உறுதியளித்திருக்கின்றது. எனவே நீங்கள் கனவு காண்பது போல் இந்த லோக பாலியாறு திட்டம் நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்படும். அதனூடாக மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கான நீர்வளங்கள் முழுமையாக நடைபெறும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே உங்களுக்கு உறுதியாக கூறுகின்றோம். இவ்விதமாக இந்த வடமாகாணத்திற்கான அபிவிருத்திகளை எல்லா பக்கங்களிலும் இருந்து முன்னெடுத்து செல்லுகின்றோம். இந்த வருடம் ஜூன் மாதம் அளவிலே இயக்கச்சியிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற தாலையடியினூடாக வழங்கப்படுகின்ற நீர்வளங்கள் ஆரம்பித்து வைக்கப்படுவதாக ஜீவன் தொண்டமான அமைச்சர் அவர்கள் எல்லாம் உறுதியளித்தார். அதனூடாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே 30% மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்விதம் இந்த வடமாகாணத்தின் அபிவிருத்தியிலே நாங்கள் மிக மிக கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த தருணத்திலே உங்களுக்கு கூறிக்கொண்டு, இந்த அபிவிருத்திகள் எல்லாம் இந்த மக்கள் இழந்து போன சந்தர்ப்பங்களை அவர்கள் இழந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவும் அவர்கள் இழந்தவற்றை மீள பெற்றுக் கொள்வதற்கான ஒரு பொன்னான காலமாக இந்த காலம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜனாதிபதி அவர்களும் அவரோடு சேர்ந்த அமைச்சரவையும் அவரோடு சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாங்களும் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதை இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நிச்சயமாக உங்களோடு நாங்கள் என்றும் தோள் சேர்த்து நிற்போம். உங்களுக்காக எங்களுடைய சேவைகள் தொடரும். இறைவன் உங்களையும் எங்களுடைய சேவைகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு இந்த நிகழ்வை ஏற்படுத்தி தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.